ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் முகமது நசீர். ஸோ நான் இன்றைக்கு இந்த வீடியோ டியூட்டோரியலின் மூலமாக இலங்கையில் உள்ள மாணவர்களுக்கு அநேகமாக இலங்கையில் உள்ள மாணவர்களுக்கு ஸ்ரீலங்கன் ஏ லெவல் அட்வான்ஸ் லெவல் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டோட ஒவ்வொரு பாடப்பகுதியிலும் உள்ள ஒரு சில முக்கியமான பகுதிகளை தெளிவாக விளக்கப்படுத்தி அதில் ஒரு சில கேள்விகள் செய்வது தான் என்னுடைய நோக்கமாக உள்ளது. ஸோ அந்த அடிப்படையில் இந்த முதலாவது வீடியோ டியூட்டோரியலின் மூலமாக நான் இன்றைக்கு விளங்கப்படுத்த போவது பொறியியல் சப்ஜெக்ட், அதாவது மெக்கானிக்ஸ் சப்ஜெக்டோட ஒரு முக்கியமான பகுதி. ஸோ முக்கியமான பகுதி என்னன்னு சொல்லி பார்த்தா எண்ணிக்கணியம், காவிக்கணியம். ஸோ அநேகமான மாணவர்களுக்கு பிசிக்ஸ் சப்ஜெக்ட் விளங்காமல் போவதற்கான காரணம் அப்படி இல்லைன்னு சொன்னால் பிசிக்ஸ் சப்ஜெக்ட் கஷ்டம்னு சொல்லி அநேகமான மாணவர்கள் பிசிக்ஸ் விளங்குதில்லை, கஷ்டம் அப்படி ஒரு முக்கியமான அநேகமான மாணவர்கள் அப்படி சொல்வதற்கான காரணம். ஸோ இந்த பிசிக்ஸோட இந்த மெக்கானிக்ஸ் என்ற பொறியியல் என்ற சப்ஜெக்ட் தெளிவாக விளங்காமை தான். ஸோ ஏனென்றா இந்த பிசிக்ஸ் சப்ஜெக்டை பொறுத்தவரையில் மெக்கானிக்ஸ் என்ற பாடப்பகுதியில் வர அநேகமான செக்ஷன்ஸ் பிசிக்ஸ் சப்ஜெக்டோட பின்னால வரத்துக்குகின்ற அநேகமான பாடங்களோட சம்மந்தப்பட்டு வருகின்றது. உதாரணமாக இருக்க போனா மெட்டர் அண்ட் ரேடியேஷன், சவுண்ட்ஸ், அப்படி அநேகமான பாடங்கள்ல இந்த மெக்கானிக்ஸ் சப்ஜெக்டோட அநேகமான செக்ஷன்ஸ் சம்பந்தப்பட்டு வருகின்றபடியால மெக்கானிக்ஸ் என்பது ஒரு முக்கியமான ஒரு பாடப்பகுதியாக காணப்படுகின்றது. ஸோ அந்த அடிப்படையில் மெக்கானிக்ஸ் என்ற சப்ஜெக்ட்ல உள்ள ஒரு முக்கியமான செக்ஷன் காவிக்கணியம், எண்ணிக்கணியம். ஸோ அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் ஒன்றை பார்க்கலாம். ஓகே, பிசிக்ஸை பொறுத்தவரையில் பௌதீக கணியங்கள், உதாரணமாக சொல்ல போனா விசை, திணிவு, நிறை, அமுக்கம், கனவளவு, அப்படி அதிகமான பௌதீக கணியங்கள் காணப்படுகின்றன. இந்த பௌதீக கணியங்களை பிசிக்ஸை பொறுத்த மட்டும் அதோட இயல்புகளை அடிப்படையாக கொண்டு இரண்டு கணியங்களாக பிரிக்கின்றோம். ஒன்று எண்ணிக்கணியம், மற்றொன்று காவிக்கணியம். எண்ணிக்கணியம் என்றால் என்ன, காவிக்கணியம் என்றால் என்ன? எண்ணிக்கணியம் என்றால் பருமனை மாத்திரம் கொண்ட கணியம் எண்ணிக்கணியம் என சொல்லப்படும். உதாரணமாக சொல்ல போனா திணிவு, ஒரு பொருளினுடைய திணிவு, ஒரு பொருளினுடைய திணிவு ஒரு பொருளினுடைய திணிவு அதாவது 5 கிலோகிராம். 5 கிலோகிராம். ஸோ பருமனை மாத்திரம் கொண்ட கணியம் எண்ணிக்கணியம். ஸோ ஒரு பொருளினுடைய திணிவு அதுக்கு பருமன் மாத்திரம் தான் காணப்படுகின்றது. ஸோ நான் காவிக்கணியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பருமனை மாத்திரம் கொண்ட கணியம் எண்ணிக்கணியம் என்பதற்கான தெளிவான விளக்கம் கிடைக்கும். சரியோ? ஸோ எண்ணிக்கணியம் என்னும்போது பருமனை மாத்திரம் கொண்ட கணியம் எண்ணிக்கணியம். உதாரணமாக சொல்ல போறேன்னு சொன்னா திணிவு, தூரம், ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கான தூரம். சரியோ? ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கான தூரம் 5 கிலோமீட்டர். இப்படி இது எண்ணிக்கணியம் என சொல்லப்படும். ஸோ காவிக்கணியம், காவிக்கணியம் என்றால் பருமன், திசை, சில இடங்கள்ல போக்கு என்றும் சொல்லப்படுகின்றது. ஸோ முக்கியமாக பருமன், திசை ஆகியவற்றை கொண்ட கணியங்கள் காவிக்கணியங்கள் என சொல்லப்படும். உதாரணமாக சொல்ல போனால் நிறை, அதாவது ஒரு பொருளினுடைய திணிவு 5 கிலோகிராம். ஸோ அந்த பொருளோட நிறை அந்த பொருளினுடைய நிறை கீழ் நோக்கி 5G அல்லது 50 நியூட்டன்
ஸோ ஒரு பொருளினுடைய நிறை, ஸோ பருமன் காணப்படுகின்றது, பருமன் காணப்படுகின்றது, பருமன் காணப்படுகின்றது. ஸோ அதே நேரம் பருமன் கீழ் நோக்கி திசையும் காணப்படுகின்றது. அதனால் காவிக்கணியம் என சொல்லப்படும். வேற இடப்பெயர்ச்சி, இதுவும் ஒரு காவிக்கணியம். உதாரணமா சொல்ல போனா, ஒரு புள்ளி ஏயிலிருந்து ஒரு புள்ளி பி நோக்கி தூரம் இவ்வாறு வர்ணிக்கப்படும் எண்ணிக்கணியம். இடப்பெயர்ச்சி எனும் போது அப்புள்ளியிலிருந்து இரு புள்ளிகளுக்கும் இடையிலான இடப்பெயர்ச்சி. ஸோ தூரம் சம்டைம்ஸ் 50 கிலோமீட்டர், இடப்பெயர்ச்சி 10 கிலோமீட்டர். ஸோ இடப்பெயர்ச்சி பருமன் 10 கிலோமீட்டர், ஏலிருந்து பி நோக்கி திசை. அப்படி இல்லைன்னு சொன்னா வடக்கு கிழக்கு, வடக்குல இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பாகை கிழக்கில் திசை காணப்படுகின்றது. ஸோ பருமன் திசை இரண்டையும் கொண்ட கணியங்கள் காவிக்கணியங்கள் என சொல்லப்படும். ஸோ எண்ணிக்கணியம், காவிக்கணியம். எண்ணிக்கணியம் என்றால் என்ன? பருமனை மாத்திரம் கொண்ட கணியம் எண்ணிக்கணியம். உதாரணமாக சொல்ல போனா திணிவு, தூரம், பருமன் மாத்திரம் தான் காணப்படுகின்றது. திணிவை பொறுத்தவரை ஏதாவது ஒரு பொருளினுடைய பாரம் எண்ணிக்கணியம். ஸோ அதே நேரம் அந்த பொருளினுடைய நிறை கீழ் நோக்கி, ஸோ காவிக்கணியம். காவிக்கணியத்துக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு உதாரணம் தான் விசை. ஒரு பொருளின் மீதான விசை. ஒரு பொருள் காணப்படுகின்றது, அந்த பொருளின் மீது ஒரு 5 நியூட்டன் விசை, 5 நியூட்டன் விசை கொடுக்கப்படுகின்றது இந்த திசையில். ஸோ பருமன் காணப்படுகின்றது, திசை காணப்படுகின்றது. ஸோ காவிக்கணியம் என சொல்லப்படும். ஓகே, எண்ணிக்கணியம் என்றால் என்ன என்று பார்த்தாச்சு. அதே நேரம் காவிக்கணியம் என்றால் என்ன என்றும் பார்த்தாச்சு. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போறது விலையுள். விலையுள் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட பௌதிக கணியங்களோட கூட்டுத்தொகை. உதாரணமா சொல்ல போனா, ஏதாவது ஒரு புள்ளியில ஒன்றுக்கு மேற்பட்ட பௌதிக கணியங்கள் தொழிற்படும் பொழுது அந்த ஒவ்வொரு பௌதிக கணியங்களினதும் கூட்டுத்தொகை விலையுள். இன்னமும் இலகுவாக சொல்றதா இருந்தா, ஒரு புள்ளியில 2 விசைகள் தொழிற்படுகின்றது. ஸோ அந்த 2 விசைகளையுமே ஈடு செய்யக்கூடிய மாதிரியான ஒரு தனித்த விசை விலையுள். ஸோ விலையுள் அதாவது பௌதிக கணியங்களோட கூட்டுத்தொகை. ஸோ பௌதிக கணியங்கள் எப்படியும் கூட்டியன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ எண்ணிக்கணியங்களை கூட்டியத்துல ஒரு பிரச்சனையுமே வரப்போறது இல்லை. ஏன்னு சொல்லி கேட்டா, எண்ணிக்கணியங்கள் பருமனை மாத்திரம் கொண்டது. ஸோ எண்ணிக்கணியங்களோட கூட்டுத்தொகை பருமன்களின் கூட்டுத்தொகை. ஆனா காவிக்கணியங்களை அப்படி கூட்ட இயலாம். அதாவது எண்ணிக்கணியங்களை கூட்டணுமாக இருந்தா அதோட பருமன்களை கூட்டினா வேலை முடிஞ்சது. ஆனா காவிக்கணியங்களை அப்படிங்களுக்கு எண்ணிக்கணியங்களோட பருமன்களை கூட்டுற மாதிரி காவிக்கணியங்களை எங்களால கூட்ட இயலா. காரணம், காவிக்கணியங்களுக்கு திசை காணப்படுகின்றது. சோ காவிக்கணியங்களை கூட்டத்துக்குன்னு சொல்லி வேற மெத்தட்ஸ் காணப்படுது. ஏன்னு சொல்லி கேட்டா, சோ ஒரு புள்ளியில 2 விசை தாக்கினு சொன்னா விலையுள் அந்த 2 விசைகள் கூட்டுத்தொகை. இந்த இடத்துல முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொல்லி கேட்டா, அந்த புள்ளியில அந்த 2 விசைகளும் எந்த திசைகளில் தொழிற்படுகின்றது என்பது மிக முக்கியமான பாயிண்ட். சோ அந்த 2 விசையுமே ஒரு திசையில தான் தொழிற்படுகிறதாக இருந்தா, உதாரணமாக ஒரு புள்ளி, அந்த புள்ளியில ஒரு விசை தொழிற்படுது 5 நியூட்டன். அதே மாதிரி அதே புள்ளியில அதே திசையில இன்னொரு விசை தொழிற்படுது 10 நியூட்டன். சோ இந்த இடத்துல
அந்த புள்ளியின் மீதான இரு விசைகளும் ஒரு திசையிலேயே தொழிற்படுவதனால விலையுள் வந்து அதே திசை, அதாவது உண்மையா உதாரணமா சொல்ல போறோம்னு சொல்லி சொன்னா, மிகவும் இலகுவா சொல்ல போறோம்னு சொன்னா, விலையுள் என்றது வந்து ஒரு பொருளோட ரெண்டு விசைகள் தாக்க சொல்லிக்கு அந்த பொருளோட விலையுள் விசை என்று கேட்டா, அந்த விலையுள் விசையோட திசை எந்தின்னு சொல்லி கேட்டா, அந்த பொருள் இயங்குகின்ற திசை தான் விலையுள் விசையோட திசை. ஸோ இந்த புள்ளியில 5 நியூட்டன் 10 நியூட்டன் ரெண்டு விசைகள் தொழிற்படுகின்றது. ஸோ கட்டாயம் இந்த பொருள் வந்து, அதாவது இந்த பொருள் அதே பக்கத்தில் தான் அசைய போகின்றது. ஸோ இந்த பொருள் இந்த திசையில் அசைய போகின்றது. ஸோ விலையுள் விசையினோட பருமன் ரெண்டும் ஒரே திசையில என்றபடியால ரெண்டுடைய பருமனை கூட்டினால் 15 நியூட்டன். அதே நேரம் ஒரு புள்ளியில ரெண்டு விசைகள் ஒன்றுக்கொன்று எதிராக தொழிற்படும் பொழுது, அதாவது ஒரு புள்ளி காணப்படுகின்றது, இந்த புள்ளியில ஒரு விசை தொழிற்படுது 20 நியூட்டன் அந்த பக்கமாக, அதே புள்ளியில இன்னொரு விசை தொழிற்படுது அதற்கு எதிர் திசையில் 10 நியூட்டன். அதாவது ஒரு பொருள் காணப்படுகின்றது, அந்த பொருளின் மீது 20 நியூட்டன் விசை அந்த திசையில் வழங்கப்படுகின்றது, அந்த திசையிலிருந்து இந்த திசைக்கு 10 நியூட்டன் விசை பிரயோகிக்கப்படுகின்றது. ஸோ எங்களால் ஊகிக்க முடியும், அதாவது பொருள் அநேகமாக இந்த திசையில் தான் நகரப்போகின்றது. ஏன்னா இந்த திசையால கொடுக்கக்கூடிய விசை அதிகம் என்னபடியால அந்த திசையில தான் நகரப்போகின்றது. ஸோ விலையுள் விசையினுடைய திசை இது. பட் விசை ஒன்றுக்கொண்டு எதிராக தொழிற்படுவதனால் விலையுள் விசையினுடைய பருமன் 20ல இருந்து 10 கழிச்சுன்னு சொன்னா 10 நியூட்டன். ஸோ எண்ணிக்கணியங்களோட கூட்டுத்தொகையை காண்பதற்கு பருமனை மாத்திரம் கூட்டினா போதும். ஆனா விலையுள் விசையினுடைய பருமன கூட்டுத்தொகையை காணணுமாக இருந்ததுன்னு சொன்னா பருமன கூற்றத்துல மட்டும் போதாது, அந்த ஒவ்வொரு பௌதிக கணியத்தினதும் திசைகளையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ ஒரே திசையில தொழிற்படிய விசைகளுக்கு ஈஸியாக எங்களுக்கு கால்குலேட் பண்ணிடலும். ஒரே திசையில தொழிற்படிய என்றபடியால பருமன் எந்த திசையில பருமன் கூடையோ அந்த திசையில தான் விலையில் இருக்க போகின்றது. ஸோ விலையில் விசையோட பருமன் அதை கூட்டுதன் மூலமோ அல்லது கழிப்பதன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். சம்டைம்ஸ் இன்கேஸ் இந்த விசைகளுடைய திசைகள் வேறு திசைகள் வரும்போது, கோணங்களில் வரும்போது, அந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல விலையில் விசையினுடைய பருமன் திசை இவற்றை கண்டுபிடிப்பதற்கு ஒரு மெத்தட் காணப்படுகின்றது. அந்த முறையை நாங்க விசை இணைகர விதி என்று சொல்றோம். விசை இணைகர விதி. நான் அந்த விசை இணைகர விதி என்றால் என்ன என்பதை விளங்கப்படுத்துறேன். ஆனா நான் என்னுடைய கேள்விகளை செய்யும் போது அநேகமான நேரங்கள்ல விசை இணைகர விதியை நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் வேறொரு ஸ்டைல்ல அந்த கொஸ்டின்ஸை ஈஸியாக குயிக்காக சோர்ட் அவுட் பண்ற மாதிரியான ஒரு மெத்தட் தான் நான் யூஸ் பண்ண போறேன். அந்த மெத்தடை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏண்டா அநேகமாக இந்த மாதிரியான கேள்விகள் எம்சிக்யூ எஸ்ஏலையோ ஸ்ட்ரக்சர்லையோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வாரதை எதிர்பார்க்கறது கஷ்டம், எதிர்பார்க்க இயலாது. ஆனா எம்சிக்யூல அநேகமாக வரும். ஸோ எம்சிக்யூல இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் வரும்போது நாங்க எம்சிக்யூ குயிக்காக செய்யறது தான் கெட்டித்தனம். ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் விசை இணைகர விதியை யூஸ் பண்ணி ஒவ்வொரு அந்த கொஸ்டனுக்குரிய ஆன்சரை சார்ட் அவுட் பண்ண பார்த்தேன்னு சொன்னால் டைம் போயிடும். ஸோ குயிக்காக கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட் ஒன்று இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆனால் அதுக்கு முதல்ல நான் விசை இணைகர விதி என்றால் என்ன என்பதையும் தெளிவாக விளங்கப்படுத்தி முடிச்சிட்டேன். ஓகே, அதாவது ஒரு புள்ளியில ரெண்டு விசைகள் தொழிற்படுகின்றது தீட்டா கோணத்துல. உதாரணமாக ஒரு புள்ளியில இங்களை நோக்கி ஒரு விசை
F1 இந்த திசையில இன்னொரு விசை F2. நல்லாவே ஞாபகத்துல வச்சுக்கோங்க, எப்பவுமே ரெண்டு விசைகள் தொழிற்படும் பொழுது ரெண்டு பௌதிக கணியங்கள், காவிக்கணியங்கள், ரெண்டு காவிக்கணியங்கள், அது விசையா இருக்கலாம், இடப்பெயர்ச்சியா இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். சோ ரெண்டு விசைகள், நான் இந்த இடத்துல விசைன்னு சொல்லி எடுக்கிறேன், சரியோ? ரெண்டு விசைகள் தொழிற்படும் பொழுது எப்பொழுதுமே அந்த இரு விசைகளிலும் விலையுள் விச அந்த ரெண்டு விசைகளுக்கும் மத்தியில், அதாவது இடையில் தான் போகும். அதாவது இப்படி ஒரு புள்ளியில ரெண்டு விசைகள் தொழிற்பட சொல்லிக்கு 100% 100% ஷுவர் இந்த ரெண்டு விசைகளுக்குமான விலையுள் விசை இந்த ரெண்டு விசைக்கும் நடுவுல தான் காணப்படணும். அது சரி நடுவுல காணப்படுதா, இல்லாட்டி F1க்கு சாய்வாக காணப்படுமா, F2க்கு சாய்வாக காணப்படுமா என்பது F1 F2 பருமன்ல டிபெண்ட் ஆகிக்குது. உதாரணமா சொல்ல போனா F1 F2 ஈக்குவலாக இருந்தா, 5 நியூட்டன் 5 நியூட்டன் ரெண்டும் ஈக்குவலாக இருந்தா இந்த ரெண்டு விசைக்குமான விலையுள் விசை சரி நடுவால பிரியும். கோணங்கள் ஈக்குவலாக இருக்கும், சரி நடுவால போகும். F1 கூடுதலாக இருந்தா, F1 F2 விட பெருசாக இருந்தா விலையுள் விசை F1 சார்பாக போகும். அதே மாதிரி F2 பெருசாக இருந்தா விலையுள் விசை F2 சார்பாக போகும். ஸோ இந்த இடத்துல எனக்கு F1 பெருசா F2 பெருசா F1 F2 ஈக்குவலா என்று எனக்கு தெரியா. ஸோ அதனால நான் விலையுள் விசைய ஜஸ்ட் எனக்கு தேவையான மாதிரி ஒரு கோணத்துல நான் எழுதுறேன். ஓகே, ஸோ இதுதான் விலையுள் விசை R. ஓகே, விசை இணைகர விதி என்றால், அதாவது ஒரு புள்ளியில் இரு காவிகள் தொழிற்படும் பொழுது அந்த இரு காவிகளதும் அயல் பக்கங்களை இணைக்கும் போது உருவாகும் இணைகரத்தோட மூலை விட்டமானது விலையுளை தரும். ஸோ அந்த அடிப்படையில் நான் இப்ப இந்த ஒரு புள்ளியில P, Q என்ற ரெண்டு விசைகள் தொழிற்படுகின்றது. அந்த ரெண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை நான் தீட்டான்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இந்த இரு விசைகளதும் அயல் பக்கங்களை இணைக்கும் போது உருவாகும் இணைகரத்தை எடுக்க போறேன் நான். ஸோ அந்த இணைகரத்துல மூலை விட்டத்தை இணைச்சு போறேன். ஓகே, அந்த மூலை விட்டத்துல பருமனை ஆறுன்னு சொல்லி வச்சேன். ஓகே, இப்ப நான் இணைகரத்தை வரைச்சிட்ட விசை இணைகர விதி. ஸோ R என்ற விசை தான் விலையுள்ள தரப்படுறேன். ஸோ இந்த விலையுள்ள பருமனை காணத்துக்கு எங்களுக்கு இன்னொரு தேற்றம் ஒன்று காணப்படுது. ஸோ அதான் நாங்களே பைத்தகரசின் தேற்றம் ஈஸி ஓலவெல்ல நாங்கள் படிச்சுக்கிறோம் என்ன. ஸோ ஓலவெல்லையும் படிச்சுக்கிறேன். ஸோ த தியரி ஆஃப் பைத்தகரஸ், பைத்தகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணித்தான் நான் இந்த ஆரோட பருமனை கண்டுபிடிச்சு வைக்கிறேன். ஸோ நான் அதுக்கு போகிறதுக்கு முதல்ல பைத்தகரஸின் தேற்றத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டு போறேன். ஸோ எங்களுக்கு ஒரு செங்கோண முக்கோணி காணப்பட்டால், எங்கள்கிட்ட ஒரு செங்கோண முக்கோணி காணப்பட்டால் செம்பக்கம் C எனவும் ஏனைய பக்கங்கள் A, B ஆகவும் இருந்தால் செம்பக்கத்தின் வர்க்கமானது ஏனைய பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். C squared is equal to A squared plus B squared. ஸோ அந்த அடிப்படையில் எங்களுக்கு இங்கே இணைகரம் இருந்துச்சு, ஆனா ஒரு செங்கோண முக்கோணி இல்லை. ஸோ நான் ஒரு செங்கோண முக்கோணி உருவாக்க போறேன். எப்படியா, இந்த பக்கத்தை கொஞ்சம் நீட்டிய, இந்த பக்கத்தை கொஞ்சம் நீட்டிய. ஸோ இப்போ என்கிட்ட செங்கோண முக்கோணி காணப்படிய. ஸோ அந்த முக்கோணிக்கு நான் பேர் வச்ச போறேன் A B C D. ஸோ BCD என்றது ஒரு செங்கோண முக்கோணி. அதே நேரம் எங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டா. ஸோ இதுவும் தீட்டா தெரியுமே, இது ரெண்டு சமாந்தரம் தீட்டா. ஓகே, இப்ப நான் பைத்தகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ண போறது ACD என்ற முக்கோணிக்கு. ACD என்ற முக்கோணிக்கு நான் பைத்தகரஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணணுமாக இருந்தா எனக்கு BC வேல்யூ தேவை, CD வேல்யூ தேவை. BC வேல்யூ இருந்தா தான் AC வேல்யூ தெரியும், CD வேல்யூ தேவை. ஆனா எனக்கு இன்னைக்கான வேல்யூ தெரியும் P. ஓகே,
பிசியோட வேல்யூவும் சிடியோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு சிம்பிள் மெத்தட் ஒன்று காட்டி தர போகிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி பைத்தகரஸ் தேற்றத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியே, பட் பைத்தகரஸ் தேற்றத்தை அதாவது இசை இணைகர விதியை எக்ஸ்பிளைன் பண்ணியே, பட் விசை இணைகர விதியை மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் கொஸ்டின்ஸில் யூஸ் பண்ணியல. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும். ஒரு செங்கோண முக்கோணி இருந்துச்சு. அதோட செம்பக்கமானது அயற்பக்கத்தோடு அமைக்கின்ற கோணம் தீட்டாவாக இருந்தால், இப்போ நான் இதுக்கு சைன் தீட்டா யூஸ் பண்ணியேன். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். ஸோ எதிர்பக்கம் பி இஸ் ஈக்குவல் டு சி சைன் தீட்டா. அதே மாதிரி cos theta is equal to அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். ஸோ அயற்பக்கம் A is equal to C cos theta. ஓகே, டன். இப்போ பாருங்க, எதிர்பக்கம் is equal to C sin theta, அயற்பக்கம் is equal to C cos theta. அப்படின்னு நான் உங்களுக்கு எந்த விளங்கின்னு சொல்லி கேட்டா, செம்பக்கமானது அயற்பக்கத்தோடு அமைக்கும் கோணம் தீட்டாவாக இருந்தா அயற்பக்கத்தின் வேல்யூ செம்பக்கத்தின் கொசைனை தரும். அதாவது செம்பக்கத்தின் கொசைன் C cos theta, C cos theta அயற்பக்கத்தை தரும். எதிர்பக்கமானது செம்பக்கத்தின் சைன். ஸோ C cos theta A தர, C sin theta B தர. ஸோ எங்களுக்கு ஒரு செங்கோண முக்கோணி ஒன்றுல செம்பக்கம் ஏனைய பக்கங்கள் தெரியா, பட் செம்பக்கமும் அது அயற்பக்கத்தில் அமைக்கின்ற கோணம் தீட்டாவும் தெரிஞ்சிருந்தேன்னு சொன்னா ஏனைய பக்கங்களை காணியது ஈஸி. ஸோ செம்பக்கம் அயற்பக்கத்தில் அமைக்கின்ற கோணம் தீட்டா தெரியும். ஸோ அயற்பக்கத்தோட வேல்யூ வந்து C cos theta. ஸோ எதிர்பக்கத்தோட வேல்யூ வந்து C sin theta. C sin theta B தர, C cos theta அயற்பக்கம் A தர. ஸோ அந்த அடிப்படையில் எனக்கு இந்த செம்பக்கம் தெரியும். எனக்காக Q ஈக்குவலா போற இணைகரம். ஸோ அயற்பக்கத்தோட அமைச்சு கோணம் தீட்டா தெரியும். ஸோ BC வேல்யூ எந்தியாக போற செம்பக்கம் அயற்பக்கத்தோட அமைச்சு கோணம் தீட்டா Q cos theta BC தர. ஸோ BC is equal to Q cos theta. அதே மாதிரி CD is equal to செம்பக்கம் Q அயற்பக்கத்தோடு அமைச்சிய கோணம் தீட்டா Q sin theta. இது விளங்கலன்னு சொல்லி கேட்டா இந்த முக்கோணியை தனியாக எழுதி இந்த மெத்தட்ல பேய்த்து பாருங்க, விளங்கும். சரியோ? இப்ப நான் முக்கோணி ACDக்கு இது பைத்தகாஸ் தேற்றத்தை நான் யூஸ் பண்ணுவோம். ACDக்கு ஸோ பைத்தகாஸ் தேற்றத்தை யூஸ் பண்ணி சொன்னா ஒன்று வந்து AD squared is equal to AB plus BC squared is equal to squared plus CD squared. AD R squared is equal to AB plus BC P plus BC Q cos theta plus CD Q sin theta வர்க்கம். ஸோ இதெல்லாத்தையும் விரிச்சுன்னு சொன்னா R squared is equal to இது A plus B squared. So A squared plus B squared plus 2AB. So P squared plus 2PQ cos theta plus Q squared cos squared theta plus Q squared sin squared theta. இது ரெண்டையும் பாருங்க. இது ரெண்டையும் பார்த்தா Q squared பொதுவாக எடுக்கலாம். Q squared பொதுவாக எடுத்தா sin squared plus cos squared theta. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, sin squared theta plus cos squared theta is equal to 1. ஓகே, அது ஈக்குவல் 1 ஆகும். ஸோ Q squared பொதுவாக எடுத்தா பிரக்கெட்டுக்குள்ள sin squared theta plus cos squared theta சொல்லி வர அதுக்கு 1 சொல்லி போடுது. அப்புறம் Q squared into 1 Q squared. So R squared is equal to P squared plus 2PQ cos theta plus Q squared. So விலையுளின் பருமண்ட வேல்யூ R squared is equal to P squared plus Q squared plus
2pq cos theta. ஸோ இதுதான் விசை இணைகர விதி. விசை இணைகர விதிக்கு பைத்தகரஸின் தேற்றத்தை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணேன், விளைவுட பருமனையும் கண்டேன். ஸோ இதுதான் விசை இணைகர விதியை எக்ஸ்பிளைன் பண்ணிய மெத்தட். ஸோ ஆனால் நான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸில் விசை இணைகர விதியை யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதைத்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். செம்பக்கம் அயல் பக்கத்துடன் அமைக்கின்ற கோணம் தீட்டாவாக இருந்தால் அயல் பக்கத்தின் வேல்யூ சி கொஸ் தீட்டா சி சைன் தீட்டா, கொஸ் தீட்டா சைன் தீட்டா, அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். எப்படி அந்த கொஸ்டின்ஸை இந்த விசை இணைகர விதியை யூஸ் பண்ணியோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணியோ கொஸ்டின்ஸில் கொஞ்சம் எப்படியா ஆன்சர் பண்ணின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே.